ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டைலிஸ்ட் இன் சென்னை. சென்னையில் இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டைலிஸ்ட். Anlon, ஏன் அந்த பேர்? To become a champion in this industry. So அதான் Anlon. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு Anlon என் ஆர்ட் சலூன் அதோடைய கிராண்ட் லான்ச்சில் தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வரப்போகிறாங்க, எப்படியெல்லாம் நடக்க போகுது இந்த ஈவெண்ட் அப்படின்றதையெல்லாம் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ப்ரோ இந்த இனாகரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண? இல்லை, ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல இனாகரேஷனுக்கு வந்திருக்கு, அதுவும் பெரிய இனாகரேஷன். சின்ன இடமா இருந்தாலும் சரி, ஆனால் கொஞ்சம் ஈவெண்ட் பெருசாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு அப்போ. ஏன்னா அப்போ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக தான் தெரியும். ஸோ அடுத்த என் முடியல எதாவது பண்ண போகிறேன்னு கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இருக்குது? இட்ஸ் நைஸ். இட்ஸ் லைக் வி ஆல்வேஸ் வாண்டட் சம்திங் வெரி யூனிக் இன் சென்னை. ஸோ அதனால் இட்ஸ் மிக்ஸ்ட் ஆஃப் ஹேர் அண்ட் ஸ்கின் ரெண்டுமே இது பண்ண மாதிரி வாண்ட் டு பி கிவன் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல. ஸோ அதுதான் நம்ம பிளான் வி டிட். ஸோ பர்டிகுலராக இந்த இனாகரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இட்ஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி இட்ஸ் வெரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. தோனி வந்தார். ஆமாம், இங்கே பாருங்க, அதுக்கு மேட்சிங் எல்லாம் போய் சிஎஸ்கே மாதிரி எல்லாம் தோனி வந்தார். ஸோ எப்படி இருந்தது தோனி வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இட்ஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வாண்ட்ஸ் டு see him. So I was with him for 20 minutes. அது ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி இருக்குண்ணா? ஆக்சுவலாக அப்போ வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்டைலிஸ்ட். அவர் வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க வந்து செம்ம சூப்பரான விஷயம். அது இல்லாமல் நான் ஆல்ரெடி இங்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ நாங்கள் லாஸ்ட் வீக் எல்லோரும் வந்திருந்தோம். என் ஒய்ஃப் எல்லாருமே இங்கே ரெகுலராக வருவாங்க. ரஞ்சித் சார் ஒய்ஃப் அனிதாக்காக. செம்ம சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ், செம்ம சூப்பராக இருந்தது. அப்போ பற்றி சொல்லவே வேணாம், அது வந்து நீங்கள் அவர் வந்து அவர் ஃபாலோ பண்ணால் தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டைலிஸ்ட் இன் சென்னை. சென்னையில் இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டைலிஸ்ட். ஸோ வந்து கங்க்ராட்ஸ் டு ஹிம், வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ இது மாதிரி தனியாக வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ பெரிய லெவல் இதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சு கண்டிப்பாக கொஞ்சம் நானும் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக இது பெரிய ஹிட் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அது கங்க்ராட்ஸ். ஆல்ரெடி அது ஹிட்டுக்காக கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஹாய் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிஹைண்ட் நேயர்களுக்கெல்லாம் வணக்கம். ஒரு ஃபேமிலி, பிஹைண்ட்னா என்னோட ஃபேமிலி அது. எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதில். ஸோ இன்னைக்கு இந்த இனாகரேஷன் எப்படி இருக்கு மேம்? கண்டிப்பாக ஆஸ் நான் சீஃப் கெஸ்ட்டாக வரல, நான் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்திருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெய்ஷியோடைய டாக்டர் நிஷாவுடைய இதுக்காக தான், பியூட்டிக்காக தான் வந்திருக்கேன். ஸோ ஷீஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். கண்டிப்பாக இது நல்ல கிராண்டாக நல்லா நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணீங்களா? நான் டே நைட் ஷூட்டிங் பண்ணனால என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்தது. ஏன்னா காத்து வாக்கில் 2 காதல் படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் வேறு. ஸோ அது இதுவும் மிக்ஸ் பண்ணி போகிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் டே அண்ட் நைட். எப்படி இருக்கு மேம்? அவ்வளோ டைட் ஸ்கெட்யூல், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? திஸ் இஸ் அ டைம் டு ஒர்க்ல. ஸோ நான் வந்து எல்லாருமே திட்டுவாங்க, என்னக்கா அங்கே காலையில் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எங்கள் நைட்டு 1 hour. ஆக்சுவலி 7 days நான் 1 hour கூட தூங்கலை. பட் அது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆக்டிங் வேறு பண்ணிகிட்டு இருக்கேன் விஜய் சேதுபதி சார் விக்கி டைரக்ஷனில். ஸோ அது வந்து கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கனால. ஸோ அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதில் இருக்கு இல்லையா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ சார். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? Hi, all good. Super excited to be at Anlon's grand launch. எப்படி இருந்தது? Beautiful. It was a grand launch by Sir Dhoni, and Nisha and Appu have come up with such a good concept where all of it is under one roof, right from hair, makeup, skin, nails,
and you can get yourself consulted by Nisha for dermatologist. So really excited. ஸோ என்னெல்லாம் கிடைக்கும் இங்கே? இங்கே நீங்கள் வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஒன் ரூஃப் பேசிக்லி, ரைட் ஃப்ரம் உங்களுக்கு ஸ்கின், மேக்கப், ஹேர். You can get yourself a haircut by our celebrity hairstylist Appu, and you can get yourself consulted for your skin and hair by our dermatologist Nisha, who's one of the top dermatologists in Chennai. So this is like your one stop for all of it. And I'm here on behalf of Hermoso Events Aishu, and I would like to say thank you to all of them for hosting me here, right from Aishwarya Ramesh, Prithvi, Nisha, Srini, Mrs. Jayashree Menon. Very happy to be a part of it. உங்களுக்கு எப்படி இருந்தது ஈவெண்ட் இனாகுரேஷன்? Of course, ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் சார் தோனி அண்ட் ஸ்ரீனிவாசன் சார் இனாக்ரேட் பண்ணியிருந்தாரு. ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் ஆஃப் ஆல் ஆஃப் ஆர் லைஃப் பிகாஸ் அஃப்கோர்ஸ் தோனி வந்திருந்தாரு. ஸோ இட் வாஸ் ஆப்வியஸ்லி ஸ்பெஷல். தேங்க்யூ. Thank you. The inauguration went really well. We're really glad that I designed this place for Appu and Nisha and Dr. Srini as well. They've been great clients. I've seen that whatever they do, they with a lot of passion and a lot of dedication. So I can't wait for everybody else to experience the space as well as the services that they're going to be offering. So I think it will be a really nice new place in town for people to experience. ஸோ தலை தோனி வந்திருந்தார் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்தது? It's a really nice feeling that someone so special has come and inaugurated. I think there is nobody who would not be a fan of Dhoni. So we're really happy that he has come and he's inaugurated. This place is very special for all of us, and we're really glad that he is here and he has inaugurated this place for us. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய ஃபேஸ்லேயும் ஒரு அவ்வளோ ஹாப்பி. உங்களுக்கு எப்படி இருந்தது பர்சனலாக அதில்? ரொம்ப happy, really excited. I think all of us have been looking forward to this moment from a long time. So ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இப்போ இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை பற்றிலாம் சொல்லுங்கள். We run a firm called the Story Collective, and we're really lucky to have this opportunity. They've been such great clients, Appu, Nisha and Dr. Srini, and for any creativity to come out, I think that freedom has to be given, and as clients they've given us tremendous freedom. They said from a bare shell, they said do whatever we want the place to look different from the rest of the the regular spaces. So we tried to bring in an experience that is going to be new for all of them who are going to experience the space, and I hope we've achieved it as well. தேங்க்யூ. ஹாய் மேம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? Very happy. So this is my dream and Appu's dream. It's a one-stop solution for hair, skin and nails. Adu in Nungambakam, Kadar Navaskan Road. And so very honored for MSD came and Sri and Srinivasan sir came. Very happy and in fact ரொம்ப lucky. ஸோ சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய இனாகுரேஷன், தலை தோனியிலேருந்து நிறைய சினி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவங்க இங்கே வரக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? See, half of them are family, எங்கள் clients. So it's not any வேறு எதுவும் காரணம் கிடையாது. And this place is like எல்லாமே இருக்குல்ல, like what you don't have to go anywhere else. ஸோ ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் முடிச்சுட்டு நம்ம பார்லர் போகணும் அப்படியெல்லாம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் கம் ஹியர், ஐ எம் தேர், அப்போஸ் தேர். ஸோ இட்ஸ் அ ஒன் ஸ்டாப் பிளேஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ எவ்வளோ வருஷம் ட்ரீம் இது உங்களுக்கு? This is 3-4 years dream, and glad this is just a starting. இன்னும் நிறையா இருக்குது. ஸோ just a starting. So this is a stepping stone for us. ஸோ MSD வந்தது எவ்வளோ இதாக இருக்குது உங்களுக்கு? Honored, definitely very honored, very happy. So this is first appearance after Chennai IPL நினைக்கிறேன். So yes, very happy. ஆன்லான் ஏன் அந்த பேர்? Champion. So we are the champions of this industry. So that's why. தேங்க்யூ. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட நண்பர் விஜய் இருக்கார், அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீனி, நிஷா, அவங்களோட விழாவுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆன்லோன் ஸோ அது இங்கே சென்னையில் ஃபஸ்ட் டைம் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருந்தது இன்னைக்கு ஈவெண்ட்? எப்படி இருந்தது? இது எங்களுக்கு குடும்ப விழா, எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுனால எனக்கு ஃப்ரெண்டோட விழா, ஸோ குடும்ப விழா மாதிரி தான் நான் பார்க்குறேன். சார், ஒரு கிராண்ட் லான்ச்சை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கு?
முதல்ல கங்க்ராட்ஸ். Thank you. Thanks a lot. This all happened only with the support of all our clients and our friends and family. இவங்களோட சப்போர்ட்டில் தான் all happened. Really happy on this day. ஸோ நிறைய விஷயம் பேசலாம் அப்படின்றது சார். ஆன்லான் ஏன் அந்த பேர், என்னெல்லாம் கிடைக்கும் ஆன்லான்? ஆன்லான்ங்கிறது எப்படி சொல்லலாம்னா ஒரு கேட்சியாக ஒரு நேம் we are searching. ஐரிஷில் ஆன்லான்னா it means champion. ஓகே. So we are growing towards to become a champion in this industry. ஸோ அதான் ஆன்லான் ஆர்ட் சலூன் அப்படின்னு ஏன் பேர் வச்சோன்னா, ஆர்ட் சலூனுங்கும் போது ஒரு இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை. வெதர் யூ ட்ரீட் த ஹேர் ஆர் ஸ்கின், இது ஒரு கலையாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு பேஷனட்டாக பண்ணுறதுனால we named it as ஆன்லான் ஆர்ட் சலூன். இதில் வந்து இட் இஸ் ஒரு காஸ்மெட்டாலஜி ஹேர் ஸ்டைலிங் சலூன். ஸோ இது ஒரு ஹேர் ஸ்டைலிங் சலூனில் we have a dermatologist who takes care of the complete skin services. ஸோ ஸ்கின் சர்வீசஸ்க்கும் போது உங்களுக்கு வந்து ஆல் த பீல்ஸ், லேசர், ஃபேஷியல்ஸ், கஸ்டமைஸ் மெடிஃபேஷியல், ஒருத்தருடைய ஸ்கின்னுக்கு எப்படி ஃபேஷியல் பண்ணணும். ஸோ தட் இஸ் அண்டர் த கன்சல்டேஷன் ஆஃப் டெர்மட்டாலஜிஸ்ட் இட் இஸ் டன். ஸோ ஹேர், ஸ்கின், நெயில்ஸ் அண்ட் லேஷஸ், ஸோ எல்லாமே ஒரே ரூஃபில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணது தான் ஆன்லான் ஆர்ட் சலூன். ஸோ ஒன் ரூஃப் எப்போ இருந்து இந்த ஐடியா, ஏன் இந்த ஐடியா? ஸோ இது வந்து 2020 இது நம்ம லாக்டவுன் டைமில் தான் வந்து we were discussing actually. ஸோ நம்ம வந்து ஒரு அக்டோபர் நவம்பர் டைமில் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்ச பிறகு இதுமாரி ஒரு கான்செப்ட் தோணுச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து என்னென்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இது வந்து ஐ எம் அ டாக்டர், மை வைஃப் இஸ் அ டாக்டர். ஸோ எங்களுக்கு இது வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி தான், இந்த ஒரு பியூட்டி அண்ட் ஃபேஷனுக்குள்ளே வர்றது. we are into education and healthcare. But we did a lot of research. நம்ம வந்து ஒரு 3 to 4 months we did a research and about the clientele, எங்கே லொக்கேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் டீம் எப்படி செலக்ட் பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 4 to 5 months கிரவுண்ட் ஒர்க் பண்ண பிறகு தான் அப்புறம் தான் 2021 மார்ச் ஏப்ரலில் தான் we had got into official agreement and we launched this in 2021 ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் நம்ம லான்ச் பண்ணோம். ஆகஸ்ட் ஃபஸ்ட் அன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணப்போ லான்ச் இல்லை, திறந்தோம், கடை திறந்து நம்ம வேலையை ஆரம்பித்தோம். அப்போ ஹார்ட்லி 1 room was ரெடி. ஒரே ரூம் இல்லை, இன்றைக்கி வந்து ஒஃபிஷியல் லான்ச். பட் ஸ்டார்ட் அப்புறம் ஏன் நம்ம வெயிட் பண்ண லான்ச்சுக்கு எல்லா சர்வீஸும் வரணுங்கிறதுனால எல்லாம் ஒன்று ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக வி காட்டன் ஆல் தி சர்வீசஸ் ஒன்லி நவ். அதனால தான் ஒஃபிஷியலாக லான்ச் பண்ணது. அதுக்கு முன்னாடி எல்லாமே இல்லை. ஸோ இப்போ எல்லாம் 3 months டைம் பீரியடில் கம்ப்ளீட் டீம் இஸ் செட், ஆல் தி சர்வீசஸ், ஆல் தி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நவ் வி ஆர் கம்ப்ளீட்லி எக்யூப்ட் டு டூ வாட் எவர் வி கமிட். ஸோ இன்றைக்கி இந்த கிராண்ட் லான்ச் பற்றி பேசலாம் சார். எம்எஸ்டி அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, இது ஒரு ட்ரூ பிளெஸிங் தான். இட்ஸ் கிரேட் பிளெஸிங் ஃபார் அஸ். அவர் இன்றைக்கி ப்ரெசென்ட்டாக இருந்தது. வி ஆர் ரியலி இண்டப்டட் டு ஸ்ரீ என் ஸ்ரீனிவாசன் சார் ஹூ மேட் திஸ் பாசிபிள். சார் 2 பேரும் வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என்ன சொன்னார் சார்? அவர் சொன்னது ஒன்றும் இல்லை, அவரை பார்த்து நாங்கள் வந்து வாட் வி லேர்ன் இஸ் தட் be focused and play hard, and he always says focus on the process. Resultingகிறத விட focus on the process. அது மாதிரி we just want to be really focused on our clients service, அவங்களோட satisfaction. இதெல்லாம் தான் எங்களுடைய ப்ரைம் ப்ரையாரிட்டி. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷனோட ஆன்லான்குள்ளே வரலாம், எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வெளியே போகலாம்? ஆன்லான்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஒரு கன்சல்டேஷன் ஃபாலோட் பை தான் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ எனிபடி கேன் வாக் இன் ஃபார் அ கன்சல்டேஷன் எதர் ஃபார் அ ஹேர் ஆர் ஸ்கின். ஸோ உங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் ஹேருக்கு பண்ணிவிட்டு வீல் டெல் யூ as to உங்கள் ஹேர், உங்கள் டெக்ஸ்சர், உங்கள் லென்த் அண்ட் வால்யூம், இதுக்கு என்னென்ன நம்ம சர்வீசஸ் பண்ணலாம், வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் மேக் ஓவர்ஸ் யூ கேன் டூ, அண்ட் சேம் திங் ஃபார் ஸ்கின் ஆல்சோ. ஸோ ஃபாலோட் பை அ கன்சல்டேஷன், ஒரு இன்டெப்த் டிஸ்கஷன், and whatever is only required for the client, that is only that will be delivered without any compromise. So கண்டிப்பாக any client who comes to Anlon will go with complete satisfaction. அது எங்களோட கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி ஈவெண்ட். அண்டு யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Of course, the 2 chief guests who made this event really a great success. Founder directors Dr. Nisha and Apu Vain. அவங்களோட ஒரு vision and focus has brought this thing to this level. All above all, it's our clients. எங்களோட existing clients. Dr. Nisha as a consultant dermatologist, she has got her own clientele, and Apu அவரோட existing clients. இவங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த ஹேண்ட்-ஆன் உருவாச்சு. ஸோ ஆல் தேங்க்ஸ் கோஸ் டு them. தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி, சந்தோஷம். நன்றி.